கடலூரிலிருந்து செய்தியாளர் ஸ்ரீதர் இணைப்பில் இருக்கிறார். வாக்கு எண்ணிக்கையில் தாமதம் என்கிற செய்தியை பார்த்தோம். இப்போது எண்ணும் பணி தொடங்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் ஸ்ரீதர். கடலூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு சரியாக 8:30 மணிக்கு இந்த மின்னணு வாக்கு இயந்திரங்கள் எண்ணும் பணி தொடங்கிவிட்டது. நீங்க நேரடியாக முதல் காட்சியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 6 சட்டமன்ற தொகுதிகளிலும் இந்த மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் நடத்தும் அதிகாரியும் சரியாக 8:30 மணிக்கு சரியாக துளி கூட மாற்றம் இல்லாமல் எண்ணும் பணியை தொடங்க வேண்டும் என்று ஏற்கனவே உத்தரவிட்டிருந்தார். அதன் அடிப்படையில் முன்னேற்பாடுகள் அரை மணி நேரத்திற்கு முன்பாக செய்யப்பட்டு இந்த வாக்கு எண்ணும் மையத்திற்கு அந்த மின்னணு இயந்திரங்கள் கொண்டு வரப்படும் காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதை கொண்டு வந்து சரியாக 8:30க்கு தற்போது இந்த வாக்கு எண்ணும் பணி தொடங்கிவிட்டது. அனைத்து டேபிளுக்கும் இயந்திரங்கள் வந்ததுமே 8:30க்கு சரியாக தொடங்கும் காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அனைத்து 6 சட்டமன்ற தொகுதியிலும் தொடங்கிவிட்டது. இந்த தொடங்கிய இன்னும் அரை மணி நேரத்தில் முதல் சுற்றுக்கான அந்த முடிவு என்பது அறிவிக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. சரியாக அரை மணி நேரத்தில் முதல் சுற்றுக்கான அறிவிக்க வெளிப்படும். ஒவ்வொரு சட்டமன்றத்திற்கும் ஒவ்வொரு விதமாக சுற்றுகள் எண்ணப்படுகிறது. குறிப்பாக திட்டக்குடிக்கு 18 சுற்றுகள் எண்ணப்படுகிறது, விருத்தாச்சலத்துக்கு 21 சுற்றுகள், நெய்வேலிக்கு 17 சுற்றுகள், பண்ருட்டிக்கு 19 சுற்றுகள், அதிகபட்சமாக 19 சுற்றுகள் எண்ணப்படும். இதை அனைத்தும் ஒன்றாக கூட்டிதான் முதல் சுற்று என்று அறிவிக்கப்படும். அந்த சுற்று இன்னும் அரை மணி நேரத்தில் முழுமையாக வெளிவரும். நன்றி ஸ்ரீதர்.